ஹலோ, ஹலோ. உங்களை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா நண்பர்களே. ம், ஓகே. வணக்கம். ம். இந்த சாயம் இருக்குது இல்லையா, கலர். இந்த கலர்கள்லையே சாயம்னு சொல்லலாம். இந்த சாயி, சாய்பாபா, ஓகே. இந்த சாயத்தில் சிறந்த சாயம் எது? இந்த சாயத்திலேயே சிறந்த சாயம் எதுனா விவசாயம். விவசாயம் தான் சிறந்த சாயம். பூவா 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 சத்தம். விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். பொன் விளையும் பூமியடா, நெல் எல்லாம் வெளியுத, அதுக்கு வந்து பொன் விளையும் பூமியா. அரிசி, விவசாய உணவுப் பொருட்கள்லாம் பொண்ணுன்னு பேர் வச்சிட்டான், பொன் விளையும் பூமி. அங்கே தானே உண்மையிலேயே இப்போ பொன் விளையும் பூமி வந்து தங்க வயல், இது நெல் வயல். இங்கே உழைச்சாக்கா நெல் வருது, தங்க சுரங்கத்தில் உழைச்சாக்கா தங்கம் வருது, ரியல் தங்கம். இங்கே கழனியில் இறங்கி வெளியே வந்தாக்கா நெல், தங்க சுரங்கத்தில் உள்ளே உழைச்சிட்டு வந்தால் தங்கம். பாருங்கள், அந்த தங்கம்ன்றது ஈஸியாக அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறதில்ல. நெல் மேல்வாரியாக காலத்தில் கழனியில் உழைச்சாக்கா நெல் உணவுப் பொருள் கட்டிடுது. இந்த தங்கம்ன்றது வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்குது, அது போய் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. உள்ளே போனாக்கா போனோம், உள்ளே போனோம்னா உள்ளனாக்கா அது ரொம்ப ஆழத்தில் இருக்குது. 100 அடி, கிணறெல்லாம் 30-40 அடிக்குது. இது 100 அடி ஆழம் போனோம், 200 அடி ஆழம் போனோம், 300 அடி ஆழம் நோண்டினோம், 400 அடி ஆழம் இன்னும் நோண்டின்னு போனோம். ஆனால் அங்கங்கே கிடைக்குது, ஒரு 100 அடியிலையும் கிடைக்குது. என்ன வேணும் இல்லையா? இன்னும் 500 அடிக்கு போனாக்கா அங்கேயும் கிடைக்குது. 1000 அடி போனாக்கா கிடைக்குது. அவ்வளோ தூரம் நோண்டி பள்ளம் நோண்டி அந்த கல்லெல்லாம் எடுத்து அது வந்து தங்கத்தை எடுத்து வரணும். 5000 அடி, அப்பா 5000 அடியா?
இங்கே நோண்டாங்க பூமி அண்ணாண்டு போய் வந்துடும் தெரிஞ்ச. நான் பார்த்துக்கிறேன். 5000 அடியா? நீங்கள் வேறு 5000 அடி இல்லை சார், 10,000 அடி. 10,000 10,000 அடி. நான் போய்க்கிறாங்க பாருங்க சார். சும்மா சொல்ல உட்காந்து சும்மா நாங்கள்லாம் ஏதோ நீ சொல்லுறதெல்லாம் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் நீங்கள் பொய் சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட பொய் சொல்கிறதுனால எனக்கு என்ன சார் இருக்குது, என்ன உடன்பிறப்புகள்? நான் உண்மையிலேயே 10,000 அடி கீழே போனேன். 10,000 அடிக்கு கீழே போனால் பல பலனுக்குதுப்பா தங்கம், பல பலனுக்குது தங்கம், ஜொலிக்குது. இங்கே சீரியல் செட்டெல்லாம் பார்க்குறோமே, இந்த விழாவங்களெல்லாம் சீரியல் செட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி சீரியல் செட்டை மாதிரி இருக்குது. என்ன சார் சீரியல் செட்டு பார்த்தாக்கா கலர் கலராக இருக்குதா? அதே மாதிரி தான் இருக்குது. பச்சை கலர் தங்கம் சார். நீங்கள் சும்மா பச்சை பொய்யெல்லாம் சொல்லுங்காதீங்க சார். இல்லை பச்சை பொய் சொல்ல, உண்மையிலேயே தங்கம் வந்து பச்சை கலரில் தான் இருக்குது, சிவப்பு கலர்லேயும் இருக்குது, மஞ்சள் கலர்லேயும் இருக்குது, நீல கலர்லேயும் இருக்குது, ஏன் கருப்பு கலரில் கூட இருக்குதுப்பா, வெள்ளை கலரில் கூட இருக்குது. அத்தனை விதமான தங்கம் உள்ள பூமியில் இருக்குது. தங்கம் விளையுது, நான் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அது எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். உள்ளே போனாக்கா போனோம், கல்லை உடச்சி பிளாஸ்ட் ஆகி எல்லாம் ஊந்து ரொம்ப பேர் செத்து போகிறாங்க. மிச்சம் உயிராக்கிறவங்க கொண்டாடுறது தான் தங்கம். அதுக்கு அதை வச்சுன்னு ஒருத்தர் ஒரு பாட்டு கூட பாடினார், பெஜார் பட்டுன்னு. என்ன பாட்டுன்னா, பாறைக்குள்ளே உள்ள பாறை மலைங்க இருக்குது, உள்ளதான் பெரிய மலை. அதை உடச்சி அதை பொழுது எடுத்து அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரத்த வேர்வை விட்டு எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்தாதில்ல பரவாயில்ல, அப்படி உடச்சி கட்டி எடுக்கும்போது மேலே இருக்கிற கல் மண்ணெல்லாம் உள்ள சுரங்கத்தில் இவன் மேலே வந்து செத்து போகிறான். அந்த மாதிரி வேலை இருந்தால் எல்லாம் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். பாறைக்குள்ளே படர்ந்து இருக்கும் பசு நிற தங்கம். பார் அவர் கூட சொன்னார், பார் அவருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்குது. பாறைக்குள்ளே படர்ந்து இருக்கும் பசு நிற தங்கம், அதை பக்குவமாய் பிளந்தெடுக்கும் பாட்டாளி சிங்கம். மாயமாய் உயிரை மாய்க்கும் கெணி வேலை இருந்தென்ன. அந்த சுரங்கம் வேலை பேர் அது கெனின்னு சொல்லுவாங்க அந்த சுரங்கத்தை. மாயமாய் உயிரை மாய்க்கும் கெணி வேலை இருந்தென்ன, மார்பின் ரத்தம் விடியும் நித்தம் உழைத்திடும் புத்ரா. அப்படின்னெல்லாம் கவலையாக பாடினுவாங்க. இப்போ அந்த தங்க சுரங்கம் கூட இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் நான் பிறந்த இடம். நான் சார் உங்களை கனெக்ஷன் கொடுக்குறீங்க, கவான் ஏதோ கனெக்ஷன் தரீங்க. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. என்ன கனெக்ஷன் கொடுக்க வந்தேன்?
ஓகே. பிறகு எடுத்துடலாம், கனெக்ஷன் எடுத்துடலாம். ஓகே, வணக்கம்.